அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வரக்கூடிய இந்த நேரம் லாபம் இருமடங்காக உயரக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பொதுவாக செவ்வாய் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 3ஆம் இடம் 6ஆம் இடம் காட்டிலும் 11ஆம் இடத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். எனவேதான் லாபஸ்தானத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் உச்சபட்ச லாபம் நிறைவாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. பொதுவாக கன்னிராசிக்குள் வந்திருக்கக்கூடிய தருணம் வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் புதனின் ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்குள் செவ்வாய் வருவது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கும் என்று பார்க்கப்பட்டாலும் அது லாபஸ்தானம் என்பதால் உறுதியாகவே சாதகமற்ற சங்கடம் நிறைந்த பணிகளை கூட வளர்ச்சி பாதையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த தருணத்தில் பழைய பாகி வசூலாகும். கடன் சார்ந்த தொல்லைகள் நீங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் ஒரே சீராக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்கள் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளை வலுவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதை விரைவாகவும் துரிதமாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அலுவலக பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை சிறப்பாக அமைவதோடு உடன் பிறந்தவர்களின் நல்ல பல சுப காரியங்களை இந்த தருணத்தில் முன்னின்று நடத்துவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பதவிகளும் பொறுப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் ஆதாயம் நிறைந்த ஒன்றாக அமைவதற்கான முதன்மையான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. லாபஸ்தானத்தை செவ்வாய் வலுப்படுத்துவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வருமானம் உயரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை பல மடங்கு நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்குள் வந்திருப்பதால் அனைத்து வகையான முதலீடுகளையும் எடுத்தோம் கவிர்த்தோம் லாபம் நிறைவாக கிடைக்கும் என்று பண்ணிவிடக்கூடாது. உங்களுடைய அனுபவபூர்வமாக இருக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி செயல்படுங்கள். இல்லை என்றால் சின்ன சின்ன தடைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நன்மை நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.